சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் கலந்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணது சேர்த்தது. நல்லா சாஃப்டாக வெந்து வர வரையும் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை கப் தேங்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு எண்ணெய் பிரிகிற வரையும் வெந்து வரணும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிட்டோன்னா சால்னா ரெடி.